கிளாஸ்கோ சயின்ஸ் சென்டரில் இருக்கும். அங்கே பிபிசி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்துட்டோம் உள்ள. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏற போகிறோம். மேலே எல்லாம் பாட்டில் தங்க விட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா வளைஞ்சி இருக்குது, ஆனால் இதுக்கு லோடி ஸ்ட்ரெயிட்டான கேப்பில் வருது. இந்த டேங்கில் ஃபுல்லாக அழுக்கு தண்ணி போட்டு பாக்டீரியாவுக்கும் இருக்குது, ஆனால் கலர் கலராக இருக்குது பாருங்கள். Here magnets, sign up here. Name BJR. Sticky pencil. Funny mirrors. You become short. Oh no! Look at here. Look at here. We are tall. Tall, Johan. Johan became tall. Johan became normal. இங்கே பார்த்தீங்களா பேரபோலிக் மல்டிப்ளேயரும். இதெல்லாம் நான் படித்தது கூட இல்லை. இதெல்லாம் என்னதுன்னே தெரியல. அதில் யாராவது சொல்லி வந்திருப்பாங்க, மறந்துருக்கும். இங்கே வந்து டெலிஃபோன் ஒர்க் ஆகிறத போட்டிருக்காங்க. டாக்டர் பிங்க் சோனிக் லேபரட்டரியிலேருந்து எடுத்ததெல்லாம். வந்து வாட்டர் வழியாக உள்ள போயிருக்காங்க. மேக்னிஃபைங் மைக்ரோஸ்கோப் பாருங்கள். இந்த ஃபெதர் வைக்கிறேன், அது எப்படி வருது பாருங்கள். அதேமாதிரி இந்த வுட் வச்சா தெரியுதா, நம்ம கையை வைக்கிறோம், கையில் உள்ள பாக்டீரியா எல்லாம் தெரியுது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதை வச்சிங்கன்னா பார்த்தீங்களா நல்ல மேக்னிஃபை ஆகுது. பார்த்தீங்களா இந்த பால் செட்டில் ஆகும்போது ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் வந்து வருது. இது வந்து அப்படியே ஒரு லெவல் ஆகுது. இதெல்லாம் சயின்ஸு, நமக்கும் சயின்ஸுக்கும் பக்கம்தான், தூரம்லாம் இல்லை. மெக்கானிக்கல் கியர்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது வெளியில் இருக்குது. இங்கே வச்சுட்டு சுற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக கியர் மேட்ச் ஆச்சுன்னா எல்லாம் சுற்றுதா. இங்கே மேட்ச் ஆகலை, சரிதா. அப்படியே அங்கே மோட்ரு இருக்குது. கடைசி அந்த மோட்ரு சுற்றும். இப்படி தான் உங்களுடைய காரு கியர் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். எத்தனை ஆம்ப்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஜென்ரேட் அப்படி நம்மளால் இவ்வளோ தான் முடிஞ்சுது. பபிள்ஸ் செய்யலாம். பபிள்ஸ் அந்த காலத்தில் இது மாதிரி நமக்கெல்லாம் எக்ஸிபிஷன் சென்டர் நான் இவ்வளோத்துக்கு பார்த்ததில்ல. இப்படி இருந்ததுன்னா எல்லாருமே அறிவோலியாக இருக்குமோ. சின்ன வயசில் எல்லா பால் வால்வு அதெல்லாம் படிச்சிருப்போம். இங்கே தான் வந்து இருக்கு பாருங்கள், கூல் வால்வ், வாட்டர் ஜென்ரேட்டரு, கிளாக் வால்வு, பால் வால்வ். அப்புறம் மேலே போகுது. மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. இப்போ அடுத்த ஃப்ளோர் போகிறோம்.
டர்பைன் இருக்குது பாருங்க. இதை தூக்குனா டர்பைன் ஓடும். நம்ம கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸும் இருக்குது. பிளானட்டோரியமில் ஒரு ஷோ நடந்தது, பார்த்துட்டு வந்தோம். பரவாயில்ல, இங்கே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 hours to 5 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீம் டர்பைன் பற்றி போட்டோம். கம்ப்யூட்டர் கூட டிக்டாக் 2 விளையாட போகிறோம். தெரிஞ்சுதா? இது பார்த்தீங்களா, சவுண்ட் வேவ்னால அந்த கிளாத்தை வந்து அசைய வைக்க போகிறேன். தெரியுதா? பார்த்தீங்களா, நம்ம கை ஷேப்பாக அந்த பக்கம் வருது. எப்படி மாறி வருது பிக்சர். லைக் a straight place but not. பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி கிராவிட்டி இந்த பக்கம் தள்ளுறதுனால போக முடியல, நடக்க முடியல. ஒரு படத்தில் சந்தானம் வருவான்ல குடிச்சிட்டு, அந்த மாதிரி இருக்குது ஃப்ளோரு. முடியல, தெரியுதா? ஓனும் கம். அவ்வளோதாங்க, ஓரளவு எல்லாம் பார்த்துட்டோம், கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.